அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்லூரி மாணவி வந்து பாலியல் செயல்படுறாங்க. கற்பழிப்பு சொல்லும்போது மூடி மறைக்கிறது காவல்துறை வந்து மேல்மட்ட அதிகாரத்தை விசாரணை நடத்திட்டு வராங்க. பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது போன்ற கொடுஞ்செயல்கள் எப்பவாவது வெளியில் வரும்போது தான் இது குறித்து பேசுகிறோம். ஆனால் நிறைய இடங்களில் இது நடக்குது, அதை மறைக்கப்படுது. உங்களுக்கு கடந்த காலங்களே உங்களுக்கு தெரியும். அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனைகளை வழங்காதனால தான் இது அப்படியே செய்தியாகவே இருந்து கடந்துடுது. இப்போ உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு வன்புணர்வு கொலைகள், இந்த வன்புணர்வெல்லாம் காணொலியாக வரும்போது எவ்வளவு பதறி துடித்தார்கள் மக்கள். அப்போ அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசினார்கள், திருப்பி அதிகாரத்துக்கு வரும்போது அதை பற்றிய நடவடிக்கை எடுத்ததாகவே செய்தி இல்லை. அதனால இந்த குற்றங்கள் ஒரு செய்தியாகவே வைத்து கடத்தப்படும் போது, அது மறைக்கப்படும் போது இந்த குற்றச்செயல்கள் தடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தொடரும். கடும் தண்டனைகள் மூலமாக தான் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் கடும் தண்டனை இருக்குங்கிற ஒரு உளவியல் அச்சம் வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது. இப்போ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு அச்சமின்றி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு தாய். நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுக்கும்போது ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கிற ஒரு பெரியம்மா என் கையை பிடிச்சி அழுதாங்க. உங்களுக்கு சொல்ல வார்த்தவர்கள் என்னன்னா, அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு அனுப்பிட்டு நிம்மதியப்படுத்த உறங்க முடியல, ஏதாவது நீ செய்ய அப்படின்னாங்க. அது சொல்லி இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும். நான் அந்த நேரத்தில் என்ன செய்யறது? இப்போ நீங்கள் சொல்றதுக்கு பதில் தான் நான் சொல்ல முடியுது. இது மாதிரி குற்றங்கள் தொடராமல் இருக்கணும். கல்லூரி வளாகங்களில் உங்களுக்கு தெரியும், கல்லூரி பள்ளியில் வழிபாட்டு தலங்கள்லேயே அதிகமாக போதைப் பொருள் விற்கிற பழக்கம் வந்துடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இந்த நிலத்தில் நடக்கிற குற்றச்செயல்களில் 100க்கு 90 விழுக்காடு நிறைந்த போதையில் தான் நடக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அது தடுக்கணும். ஒழுக்கத்தை கற்பிக்கிற, வாழ்வியல் நன்னறியை கற்பிக்கிற வளாகங்கள்லேயே இது நடக்குதுன்னா இதுக்கு மேலே நம்ம நாடா இல்லை, அறம் சார்ந்த மக்கள் கூட்டமாக நம்ம இல்லை, ஒரு ஒழுங்கீனமான ஒரு கூட்டமாக நம்ம போயிட்டோம். நம்ம இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு சமூகமே குற்றச்சமூகமாக ஆயிடுச்சோங்கிற அச்சம் வருது. எதிர்கால பிள்ளைகளை, தலைமுறை பிள்ளைகளை எந்த நம்பிக்கையில் நாம் விட்டு செல்வதுங்கிற அச்சம் வரும். குடிக்க காற்று தண்ணி இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, உண்ண நஞ்சில்லாத உணவு இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த கொடுமையும் வேற இருக்குது. இதில் எப்படி விட்டுட்டு போறதுங்கிற வேதனை தான் மிஞ்சுது. அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புறேன். இதை நீங்க அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன், நீங்க அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கு, மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகள்ட்ட தான் நீங்க கேட்கணும். என்ன நாடகத்தை சட்டசபையில போட்டாங்கன்னு நீங்க பாத்தீங்க. ஒன்னாலதான் இது நடந்ததுன்னா இல்லை, ஒன்னாலதான் நடந்ததுன்னு நமக்கு தெரியுது. இவங்க 2 பேரால தான் நடந்ததுன்னு. ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது நீங்க எதுக்காக எதிர்க்காம இருந்தீங்கன்னு இது குறிப்பா ஐயா தம்பிதுரை மேல அவங்க குற்றம் சாட்டுறாங்க, இவங்க ஐயா துரைமுருகன் மேல சொல்றாங்க. இப்படி மாறி மாறி சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. மத்திய அரசு தெளிவா சொல்லுது, நாங்க இந்த இதை கொண்டு வரும்போது நீங்க எந்த எதிர்ப்புமே காட்டலைன்னு. அப்போ உங்க தீர்மானம் ஏமாற்று தானே. 2 ஏக்கர் தான் நாங்க எடுத்திருக்கோம் இந்த பள்ளி ஒரு பாதுகாப்புக்கு, மற்றபடி நீங்க எடுக்கலான்னு சொன்னது. இப்ப எல்லாவற்றையும் நீங்க டால்மியாவுக்கு நீங்க 10,000 ஏக்கர் எடுத்து கொடுத்தது யாரு? அணு உலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதிச்சது யாரு? ஒரே கேள்விதான். கொண்டு வந்தது காங்கிரஸ்னு வச்சுக்கிடுவோம். இந்த கட்சிகள் திணிச்சது எது? இந்த நிலத்தில் இந்த 2 கட்சிகளுக்கு தெரியாம இதை நட்டுட்டு போயிட்டான அணு உலைய? இல்ல ஸ்டெர்லைட் வந்துருச்சா? மீத்தேன் வந்துருச்சா? இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துருச்சா? எப்படி வந்தது? அதே மாதிரிதான் இது. இவங்களுக்கு தெரியாம நீற்று நாய்வு மலையை தோண்டப்பட்டுச்சா? இவங்களுக்கு தெரியாம மலை வெட்டி களவு போதா? இவங்களுக்கு தெரியாம குப்பையை கொட்டிட்டு ஓடிடுறானாவே? அது மாதிரிதான் இது. மக்களின் தன்னெழுச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ, தோல்வி வந்துருமோங்கிற பயத்துல தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்க ஒரு வெற்றா தீர்மானம் போடுறீங்க. உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்க நேசிக்கிறதா இருந்தா அது வேணா. நீங்க டங்ஷன் அது தோண்டினீங்கன்னா, பல கிலோமீட்டர் நீங்க தோண்டி போனீங்கன்னா, அது திறந்த வெளியில வெட்டி எடுக்கும் போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில் எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்.
நீட்டுன்னு ஆய்வுலாம் தம்பி, நாடெங்கிலும் மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன தேவை இருக்குது? அவங்களே சொல்றாங்க லட்சக்கணக்கான டன் தூசை காற்றுல கலக்கும்ங்கிறாங்க. சும்மா இருக்கும்போதே சுவாச கோளாறு வருது, இதில் லட்சக்கணக்கான டன். அதுல உள்ள போய் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்யறது. அந்த வெடிமருந்தை வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி. இதெல்லாம் நீங்க எதையாவது நம்புற மாதிரி இருக்குதா பாருங்க. அப்போ அது கேப்பாரற்ற ஒரு 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 தரிசு நிலம் போல தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். நான் போய் போராட்டம் அறிவித்த பிறகுதான் இவங்க தீர்மானம் போடுறாங்க. அவங்க அனுமதி தராம காவல்துறையில் இருக்குது. நான் நீதிமன்றத்துக்கு போறேன். அப்போ நீதிமன்றம் கூட கேட்குது, அது ஏதோ கார்த்திகை தீபமாமே அப்படின்னு. நான் உயிரோடு இருந்தா தானே தீபம் எரியாது, அதனால நீங்க எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்பா தடை மீறி தான் நான் போராடினேன். இங்க எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டியா ஒரு போராட்டம்? நாங்க அது கேட்குது, மத்திய அரசு சொல்லுது. அப்போ நான் கேட்கும்போது ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துட்டியே அப்படின்னு. இப்ப கூட என்ன சொல்லுது பாருங்க, அந்த குறிப்பா அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்க ஆய்வு செய்யலாம், எடுக்கலாம்ங்கிறதுலதான் அந்த முடிவுல தான் இருக்குது. இப்ப நாங்க எதை நம்பி இருக்கிறோம்? எங்களை தாண்டிதான் நீ நிலத்துல ஒரு புல், ஒரு கல்லுல ஒரு புல்ல கூட நீ தொடணும். அது என்ன, நாங்க எந்த பரம்பரையில வந்திருக்கோம் பாருங்க. என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிறத போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்க. அது அந்த காலத்துல அப்ப என்கிட்ட ஒன்றும் படை இல்லை, நாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இல்லை, அதனால நீங்க எல்லாம் ஆட்டம் கட்டிட்டீங்க. நான் தான் சொல்றேன், நீ ஏர்போர்ட் கட்டிடு, 5000 ஏக்கர்ல பார்ப்போம். எங்க அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிரு பார்ப்போம். என்னை தாண்டி தான் நீங்க என் நிலத்துல நீங்க இது பண்ணும். நீ பெரிய ராணுவத்தை கொண்டு வா, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. தீர்மானம், சட்டம். எனக்கு என் நிலமும் வளமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம். கட்சி, தேர்தல் அரசியல், ஓட்டு அரசியல் அது 4ஆம் பட்சம். நீ இப்ப எல்லாம் போயா அப்படின்னு போயிடுவோம். அப்புறம் ஓட்டை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? அதிகாரத்துக்கு என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்தையும் தோண்டி எடுத்துட்டு போன்னு சொல்றதுக்கா? அதனால அது தீர்மானம் வெற்று தீர்மானமா போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை பார்த்தவங்க. அதனாலதான் நாங்க போய் போராடினோம். இப்பவும் சொல்றேன், என் மக்கள் பதட்ட அடைய தேவையில்லை, உறுதியா நாங்க போராடி தடுப்போம்.